ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புதிய பேடிஎம் அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஓப்பன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எப்படி பணம் அனுப்புறது, மொபைல் ரீசார்ஜ் எப்படி பண்ணுறது, இது மாதிரி எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏடிஎம் கார்டு இல்லையே ப்ரோ அப்படின்னா கவலைப்படாதீங்க, ஆதார் கார்டை வச்சு கூட நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுவும் எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை முடிவு பண்ணுற சப்ஸ்கிரைப் வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேடிஎம் ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி வைக்கிறேங்க. அந்த லிங்க் மூலிமா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 ருபீஸ் கேஷ்பேக் கிடைக்குங்க. ஓகேங்களா? அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணோன்னே உங்கள் ஃபோன் நம்பர் தான் கேட்கு. அதாவது ஆப் ஓப்பன் பண்ணோன்னா ஃபோன் நம்பர் கேட்கு. அதை கொடுத்துட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு கீழே ப்ரொசீஜர் கிளிக் பண்ணிங்க. உங்கள் எஸ்எம்ஸில் அலோவ் பண்ண கேட்க அலோவ் கொடுத்துங்க. அடுத்தது உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதாவது நீங்கள் கொடுத்துருப்பீங்க உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி. இந்த மொபைல் நம்பரு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக லிங்க் பண்ணியிருக்கணும். அதனால் அந்த மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துங்க. ஓகேங்களா? அடுத்தது ஓடிபி வரும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்து அதுவே வெரிஃபை ஆகிக்குங்க. ஓகேங்களா? நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நம்ம பேடிஎம் அப்ளிகேஷன் ஹோம் பேஜுக்கு வந்துட்டோம். இதாங்க ஹோம் பேஜ். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, அப்புறமே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். மேலே நம்ம ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குது. ஆமாங்க, வட்டம் போட்டு ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குது. அந்த ப்ரொஃபைல் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோன்னே இதில் பாருங்கள், அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதில் யூபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. நான் ஜூம் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள், யூபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ் சொல்லி இருக்குது. நான் மறுபடியும் காட்டுறேன். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. இதில் பாருங்கள், ஆட் பேங்க் அக்கௌண்ட் சொல்லி இருக்குது. நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணோன்னா அதை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஆட் ரூபே கிரெடிட் கார்டு இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் கிட்ட பேங்க் அக்கௌண்ட் டெபிட் கார்டு ஏடிஎம் கார்டு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. முக்கியமான பேங்க்லேருந்து எல்லாம் முன்னாடியே இருக்குது. உங்களுது என்ன பேங்க்கோ அந்த பேங்கை கிளிக் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் என்ன பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அதுக்கு எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ ஹெச்டிஎஃப்சி என்னோடது. உங்களுது எஸ்பிஐ, கனரா பேங்க், இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குல்ல. என்னோடது வந்து நம்மளுக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி. அதனால் அதை சர்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். சர்ச் பண்ணி ஃபஸ்ட்டாக இருக்கு சரிங்களா, அந்த பேங்க் தான் என்னோடது. ஓகேங்களா? அதனால் அந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுது பேங்க் அக்கௌண்ட் என்னவோ அந்த அக்கௌண்ட்டு அந்த நேமை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வெரிஃபை ஆகும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே வெரிஃபை ஆகுங்க. அதாவது உங்கள் ஃபோன் நம்பருக்குமே அந்த அக்கௌண்ட்டுக்கும் கனெக்ட் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதே வெரிஃபை ஆகிக்கும். பார்த்தீங்களா, ஆட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடுச்சு. அது கிளிக் பண்ணோன்னே பாருங்க, இதில் செட் பின் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆமாங்க, இப்போ அந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. இதில் பாருங்கள், செட் பின் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த செட் பின் அப்படின்னா நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு மாதிரி நீங்கள் வந்து எதாவது ட்ரான்சாக்ஷன் பண்ணணுன்னா அந்த பாஸ்வேர்டு போட்டால் தான் நம்மளுக்கு ட்ரான்சாக்ஷன் நடக்குங்க. அதனால் அந்த செட் பின் அப்படிங்கிறதுங்களா அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. ஏன்னா பின் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பின்னை யாருக்கு ஷேரும் பண்ணக்கூடாது. அதை கிளிக் பண்ணிங்க. இப்போ யூஸ் டெபிட் கார்டு, அதாவது யூஸ் ஏடிஎம் கார்டு அப்படின்னு இருக்குது. டெபிட் கார்டு ஏடிஎம் கார்டு ரெண்டுமே ஒன்று தான். அதுதான் சொல்லு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்புறம் ப்ரொசீட் கொடுத்துக்கலாம். இல்லை யூஸ் ஆதார் கார்டு, உங்கள் ஆதார் கார்டு மூலியமாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட டெபிட் கார்டு இல்லைன்னா ஆதார் கார்டு வச்சுக்கலாம். அதாவது ஆதார் கார்டை கிளிக் பண்ணிவிட்டு அந்த யூஸ் ஆதார் கார்டு அப்படி கிளிக் பண்ணிவிட்டு கீழே செக் பாக்ஸ் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டு லிங்க் பண்ணி வச்சுருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டு ஆட்டோமேட்டிக் வெரிஃபை பண்ணிக்க வேண்டியது. ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு ப்ரொசீட் கொடுத்துட்டு எங்கிட்ட வந்து ஏடிஎம் கார்டே இருக்குது. மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டையும் ஏடிஎம் கார்டு தான் இருக்குது. அதனால் அந்த மேலே இருக்கிற ஏடிஎம் கார்டு அப்படிங்கிறதுங்களா யூஸ் டெபிட் கார்டு அப்படின்னு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீட் அப்படிங்கிறதுல அந்த ப்ரொசீட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஏடிஎம் கார்டோட நம்பர் முன்னாடி 16 நம்பர் இருக்குது ஏடிஎம் கார்டுலேயே. அந்த 16 நம்பரில் கடைசி ஒரு 6 நம்பர் கொடுக்கணும். அப்புறம் அது கீழேயே எக்ஸ்பிரி டேட் இருக்குது, அதை கொடுத்துட்டிங்கன்னா போதுங்க. உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதாவது உங்கள் மொபைல் நம்பருக்கு பேங்க்லேருந்து அனுப்புவாங்க. அந்த ஓடிபியை நீங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்து நீங்கள் டிக் ஐக்கான் மட்டும் கொடுத்தா போதுங்க. அடுத்தது உங்கள் பின்னு போட சொல்லுது. அதாவது உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கான பின்னை போட சொல்லுது. 4 நம்பரில் போட்டுங்க. உங்களுக்கு எது ஃபேவரட் நம்பர் அதை போட்டுக்குங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. ஒரு நோட்லேயே ஏதாவது நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மறந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் உங்கள் பின்னை போட்டு கீழே டிக் கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மறுபடியும் அந்த 4 நம்பர் போட சொல்லு. மறுபடியும் அந்த 4 நம்பர் பின்னை போட்டிங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி கீழே டிக் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பின் செட் பண்ணுறது. இந்த பின்னு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னா பணம் வந்து பறிபோக அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால பின்னை வந்து முக்கியமாக போட்டு வச்சுங்க. யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. அப்புறம் நான் சொன்னேன்ல லிங்க் இருக்குன்னு சொல்லி, அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 ருபீஸ் கேஷ்பேக் கிடைக்குங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறந்துடாதீங்க. ஓகேங்களா? அடுத்தது பேக் வந்துக்குங்க. பேக் வந்துட்டு இப்போ வந்து நமக்கு வந்து பின் செட் பண்ணியாச்சு, பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பணத்தை எப்படி அனுப்பலாம்னு சொல்லி பார்த்துலாங்க. இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஸ்கேன் பண்ணி அனுப்பிக்கலாம். இது மாதிரி நிறைய இருக்குது. அதே போல் மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. நாம் வந்து இப்போ ஃபஸ்ட்டாக ஒவ்வொன்றா பார்த்துட்டு போயிடலாம். ஓகேங்களா?
ஸ்கேன் அண்ட் பேன்னு சொல்லி இருக்குது. அந்த ஸ்கேன் அண்ட் பே அப்படிங்கிறது நீங்க கடையில ஒரு பாக்ஸ்ல கியூஆர் கோடு வச்சிருப்பாங்க தெரியுமா? பேடிஎம், ஃபோன்பே, கூகுள் பே இது மாதிரிலாம். அந்த ஸ்கேன் கியூஆர் கோடு இது மாதிரி இருக்கு. அது நீங்க கிளிக் பண்ண உடனே கேமரா எனபிள் ஆகி உங்களுக்கு போட்டோ எடுக்கு. அந்த கடை நேம் வந்துரு. நீங்க அவங்களுக்கு எத்தனை பணம் அனுப்பணுமோ அந்த பணத்தை இங்க என்டர் பண்ணணும். ஓகேங்களா? அது ப்ரொசீட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி இருக்குங்களா? அதை கிளிக் பண்ணிக்கலாங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றதுனால ₹1 மட்டும் அனுப்புறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்களா ₹1 சென்ட் ஆயிடுச்சு. என் அக்கௌண்ட்லேருந்து சென்ட் ஆயிடுச்சு. மெசேஜுமே வந்துடுச்சு. இது வந்து ஸ்கேன் அண்ட் பே மெத்தட். அடுத்தது பேக் வந்துங்க. அது பக்கத்தாலேயே டூ மொபைல் நம்பர். அவங்க ஃபோன் நம்பர் வச்சு பணம் அனுப்புறது. இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இல்லை யாருக்காவது பணம் அனுப்பணும்னா அவங்க ஃபோன் நம்பரை வச்சு நம்ம வந்து பணத்தை அனுப்பிக்கலாம். அது வந்து 2வது மெத்தடுங்க. அடுத்தது 3வது மெத்தட் வந்து டூ செல்ஃப் பேங்க் அக்கௌண்ட். உங்க அக்கௌண்ட்லேருந்து வேற அக்கௌண்ட் அனுப்பிக்கலாம். இல்லை உங்க அக்கௌண்ட் வேற அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிக்கலாம். இது மாதிரி 2 அக்கௌண்ட் வச்சிருந்தா நீங்க அதுக்கு மாற்றி மாற்றி அனுப்பிக்கலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் கீழே வந்து மொபைல் ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லி இருக்குது. பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி இருக்குது. இல்லை செக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி அந்த பின்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, என்ன பரிமாற்றம் பண்ணணும் எல்லாத்துக்கும் பணம் அனுப்பிடலாம். இது மாதிரி எல்லா ஆப்ஷனும் இருக்குதுங்க. சரிங்களா? வேற டவுட்னா கண்டிப்பாக கன்பாக்ஸில் கேளுங்க. அப்புறம் நான் சொல்லியிருக்கேன்ல, நான் ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பேடிஎம் அப்ளிகேஷன் லிங்கை. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி இந்த மெத்தடில் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ₹100 கேஷ்பேக் கண்டிப்பாக கிடைக்குங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த டவுட்னா கண்டிப்பாக கன்பாக்ஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு ஒன்று. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பொழுது சந்திப்போம். பை, டேக் கேர்.